நாங்க கோயிலுக்கு ரீச் ஆனதுமே, இந்த முடி காணிக்கை செலுத்துற இடத்துக்கு போயிட்டோம். என் ஹஸ்பண்டு, தம்பி மொட்டை அடிச்சாங்க. நான் வந்து பூமுடி குடுத்தேன். அங்கேயே வந்து பாத்ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கடலுக்கு வந்துட்டோம். என் பையன் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச் பார்க்குறான். அதுவும் திருச்செந்தூர் கடல தான் அவர் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு. வீட்ல சும்மா ஒரு பக்கெட் தண்ணிய பார்த்தாலே பயங்கரமா எக்ஸைட் ஆவான். இங்க இவ்ளோ பெரிய கடல பார்த்ததும் தண்ணி தண்ணின்னு பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எப்படியோ ஒரு வழியா அவர சமாளிச்சு கடல்ல குளிச்சுட்டு, சரி நாழி கிணறுல குளிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, லைன் எவ்ளோ நீளமா இருக்கு. நாங்க வந்து ட்ரெயின விட பெரிய நீளமா இருக்கும் போல. 7:30க்கு வந்து நாங்க நாழிக்கிணறுக்கு போற அந்த கியூல நின்னோம். 10க்கு தான் நாங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தோம். அங்கேயே ரூம்ஸ்லாம் இருந்துச்சா, நாழிக்கிணறுல நீராடிட்டு, அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்மளோட பேக்ஸ் எல்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பேக்கேஜ் கவுண்டருக்கு வந்து போயிட்டு, அங்க பேக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, பக்கத்துலேயே வந்து தூண்டுகை விநாயகர் கோயில் இருந்துச்சா, அங்கேயும் போய் விநாயகரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா ₹100 தரிசனத்துல வந்து போயிட்டோம். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு ஃப்ரீ தர்ஷன்ல சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுலனா கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்க இத ப்ரிஃபர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் பக்கம் ஆச்சு சாமி தரிசனம் பண்றதுக்கு. க்ரவுடு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சா, எனக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் ஹைட்டா இருக்காங்க. நான் கொஞ்சம் குள்ளம். எட்டி எட்டி சாமி பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. அப்படியும் நான் அவரோட ஃபேஸ மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவரு முகம் என்ன அழகுங்க. அந்த சிரிச்ச முகத்த பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்துமா சொல்லுங்க?